அதோட அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலைகள் கொடுக்கப்படும். அற்புதமான சேலை கொடுக்கப்படும். அவர்களும் மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகை கொண்டாட வேண்டும். இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டத்திலே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி பயன்படுது, நாட்டு மக்களுக்கு அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். இது கிராமம் சூழ்ந்த பகுதி. விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழைகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 41% பேர். எத்தனை வருவேன்? ஆக இது ஏழைகள் நிறைந்த பகுதி. இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நம்முடைய சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவரெல்லாம் ஒரு 12,000 ரூபாய் போட்டு லேப்டாப் வாங்க முடியாது. அம்மா அவர்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் திறமையானவர்களாக, அறிவுபூர்வமான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட திட்டம் லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம். இன்றைக்கு 10 ஆண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஆக ஏழை மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும், அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த லேப்டாப் கொடுத்து கல்வியை சிறப்பாக இந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை கூட ரத்து செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு கிராமத்தில் பள்ளிக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், 3,80,000 பேர் படிக்கிறாங்க. இந்த 3,80,000 பேர் மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அப்படி அவருடைய கனவு நனவாக என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 2,818 பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்கு. இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வானவர்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. அதற்காக அரசாங்கமே மருத்துவக் கல்வி கட்டணத்தை செலுத்தி இன்றைக்கு அந்த மாணவர்கள் சிறப்பாக மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசு அதிமுக அரசாங்கம். இதையெல்லாம் ஏழைகளுக்காக கொண்ட அரசு. கிராமப்புற நம்மை போல் இருக்கின்ற கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல 100 நாள் வேலை திட்டம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள உயர்த்தினாங்களா? அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இன்றைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளமே கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த ஏழைகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை அதிமுக கட்சி பெற்று தந்தது. 2,999 கோடி மத்திய அரசுக்கு நாங்கள் வாதாடி போராடி இந்த ஏழைகளுக்காக அந்த நிதியை பெற்று தந்த அரசு, பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. ஆனா ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களை பற்றி கவலைப்படல. வீட்டு மக்களை பற்றி தான் முதலமைச்சர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். வீட்டு மக்களுக்கு இருக்கின்றவருக்கு என்ன பதவி கொடுக்கணும், என்ன அதிகாரம் கொடுக்கணும், அந்த அதில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்கார். ஆக ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை இன்றைய முதலமைச்சர் எல்முனை அளவிலும் சிந்தித்தது கிடையாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கு கடுமையான ஒரு சோதனை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக
ரேஷன் கடையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அது இல்லாம விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய், ஓராண்டு அனைத்து குடும்பத்தையும் நம்முடைய உணவுப் பொருள் வழங்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவில் எந்த அரசாங்கம் இல்லை. அதிமுக அரசாங்கத்தெல்லாம் கொடுத்தோம். அதே போல பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும். அவர் நல்ல முறையில் தேர்வு எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றாங்க. பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். எல்லா மாணவர்களுக்கும் பாஸ்.